சந்திரனின் ஆதிக்கம் கொண்ட ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்கள். இந்த கன்னி ராசியில் இருக்கக்கூடிய ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று இந்த மார்கழி மாதமானது குடும்பத்தில் நன்மைகளை கொடுத்தாலும் கூட வியாபார சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சற்று குழப்பங்களை கொடுக்கலாம். 12ஆம் அதிபதியான சூரிய பகவான் 4ஆம் இடத்திற்கு வருவது உங்களுக்கு உங்களினுடைய தந்தையின் மூலமாக வரக்கூடிய வியாபாரங்கள் மற்றும் தந்தையின் மூலமாக வரக்கூடிய சொத்து விஷயங்களுக்கு நஷ்டங்கள் ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆகவே வீடு சம்பந்தப்பட்டது, சொத்து விவகாரங்கள், வியாபாரத்தில் ஏதாவது விற்பது இல்லை வியாபாரத்தில் எதையாவது மாற்றுவது, பெயர் மாற்றுவது, இது அனைத்தையும் நீங்கள் ஒத்தி போடலாம். இந்த சூரியனின் மாற்றமானது இந்த தனுசு ராசிக்கு வந்தது ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு, ஒரு சிலருக்கு, ஆண்களுக்கு, வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபத்தை குறைவாக கொடுக்கும். ஆகவே பங்கு சந்தையின் முதலீடுகள் மற்றும் கொடுக்கல் வாங்கல், இந்த ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் குறிப்பாக பண விவகாரங்களில் எச்சரிக்கையுடன் இருக்கலாம். குழந்தைகளால் நல்ல ஒரு பெருமையும், குழந்தைகளால் உங்களுக்கு மன நிம்மதியும் ஆறுதலும் கிடைக்கும். ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் சந்திரனின் ஆதிக்கத்தில் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சூரியன் 4ஆம் இடத்தில் செவ்வாயுடன் சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் உடல் ஆரோக்கியம், குறிப்பாக கர்ப்பிணி பெண்களுக்கு ஏற்ற இறக்கங்கள் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும். ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமியை பிரார்த்தனை செய்து பூஜைகள் செய்யவும். மகாலட்சுமிக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்ய உங்களினுடைய மனதில் இருக்கக்கூடிய குறைகள் மற்றும் கடன் பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வுகளை காணலாம். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த கஷ்டங்கள் மற்றும் குழப்பங்களும் தீரும். வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவதில் எச்சரிக்கையுடன் இருக்கவும். ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் வழக்குகள், விசாரணைகள் இருப்பின் அதை ஒத்திவைப்பது நல்லது. மார்கழி மாதம் 20ஆம் தேதிக்கு மேல் உங்களுக்கு நல்ல காலம். ஆகவே ஜனவரி மாதத்தில் 10ஆம் தேதிக்கு மேல் நீங்கள் முக்கிய முடிவுகள் எடுப்பதும் மற்றும் வண்டி வாகனங்கள் வாங்குவது, மாற்றுவது, இது சம்பந்தப்பட்டதில் இருப்பதும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இந்த மாதத்தில் நீங்கள் வரக்கூடிய பௌர்ணமி மற்றும் அமாவாசை திதியில் விரதம் இருந்து இறைவனை வழிபாடு செய்ய வெற்றிகள் உண்டு.